எங்க பொண்ணு எங்க வீட்லயே இருக்கட்டும். அத்த என்னத்த நீங்களும் இவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, எது எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இருந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. நீங்க அந்த அயலியையும் சிவாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லுங்க. நானே என் பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். சம்பந்தி, லத்திகா அவசரப்படாதம்மா, இரு பேசிக்கலாம். இங்க பாருங்க சம்பந்தி, எங்களை மன்னிச்சிருங்க சம்பந்தி. என் பொண்ணு மருமகளா இங்க வந்ததை நினைச்சு நான் தினமும் சாமிக்கு நன்றி சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஆனா அந்த அயலி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல மட்டும் இல்லங்க, எங்க போனாலும் என் பொண்ணு நிம்மதியாவே இருக்க மாட்டா. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நான் உங்க பேச்ச மீறி நடந்துக்கிறேன்னு நீங்க தவற எடுத்துக்க வேண்டாம். நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேங்க. இந்த இந்திராணிக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்வளவு தூரம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக அவங்க 2 பேரை வீட்டை விட்டு அனுப்பாம வச்சிட்டு இருக்கா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த அயலியும் சிவாவும் தான். அவங்களை சும்மாவே விட மாட்டேன். அம்மா, உன் போன்ல ஆட்டோ புக் பண்ணு. ரித்திகா, நான் சொல்றத கேளு. ஏய் ரித்திகா, அவசரப்படாதம்மா, இரு நான் போய் பேசுறேன். சித்தப்பா நில்லுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. விடு இந்திரா, இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவங்க 2 பேரால நம்ம குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தல. இன்னைக்கு கண்டிப்பா அவங்க இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். ஐயோ சித்தப்பா, இன்னைக்கு நடந்ததுல அயலி மேல எந்த தப்புமே இல்ல. இந்த விஷயத்துக்காக நாம அவளை தண்டிக்கிறது ரொம்ப தப்பு. நாம எப்பவும் நியாயப்படி தானே நடந்துக்கணும். இந்திரா, நீ சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்ப நியாயம் தர்மம் பாக்குறத விட யதார்த்தம் என்னன்னு பாக்குறதா முக்கியம். அப்படி பாக்குறதுதான் நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்கும் நல்லது, கபிலனோட வாழ்க்கைக்கும் நல்லது. இப்ப இவங்களால என் மருமக வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவ போயிட்டானா அதனால பாதிக்கப்பட போறது கபிலன் தான். என் பையனோட வாழ்க்கை கெட்டு போறத பார்த்துட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்னால முடியாது இந்திரா. ஐயோ சித்தப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தப்பா, பிளீஸ். நான் ஏற்கனவே ரொம்ப பொறுமையா இருந்ததுனாலதான் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது இந்திரா, என்ன தடுக்காத பிளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சித்தப்பா, சித்தப்பா பிளீஸ் நில்லுங்க. சித்தப்பா. அப்படியா? ஆனா அவருக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களுக்கு அவர் தெரியுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நாங்க அவரை போய் பார்க்க போறோம். அப்ப அவர் கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கு இருக்கிற உறவு என்னன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உங்களால உண்மையை மறைக்கவே முடியாது. இவங்க ஏதோ. ஐயோ சித்தப்பா, சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா என்னாச்சு? சித்தப்பா நீங்க வாங்க போலாம். வாங்க மெதுவா. டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னல. வாங்க. அவர் நடிக்கிறார் சீனியர். அவர்தான் உங்க அப்பாங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே தெரிய போகுது சீனியர். வேண்டாமா, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நோ ப்ராப்ளம். நீ போ இந்திராமா, நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அந்த சூரிய நாராயணன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, சும்மா ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் கேட்டேன். ஆனா உங்களுக்கு இத பத்தி எதுவும் பேச வேண்டானா நான் கேக்கல சித்தப்பா. இந்திராணிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. என் முகத்தை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பா. அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா கண்டிப்பா இவ முழுசா நம்ப மாட்டா. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு சித்தப்பா? அது சூரிய நாராயணனே எனக்கு தெரியும் இந்திராமா. ஆக்சுவலி நம்ம பிசினஸ் லாஸ் ஆகி வேற ஒரு வீட்டுல இருந்தோமே, அப்பதான் எனக்கு வர பழக்கம்மா. அப்பதான் அவரும் சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு.
நான் அவர்கிட்ட பிசினஸ் சம்பந்தமா அப்பப்போ அவரை பார்த்து பேசுவேன். மற்றபடி அவருக்கும் எனக்கும் வேற எந்த கான்டாக்டும் இப்ப இல்லம்மா. ஆனா இவங்களுக்கு எப்படி அவரை தெரியும்னு எனக்கு தெரியலம்மா. ஒருவேளை அவரை வச்சு ஏதாவது டிராமா பண்ண பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு இந்திரா. அதனாலதான் அவர் பேரை சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சுமா. சரி விடுங்க சித்தப்பா, நீங்க எதையும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. வா, அவங்கள வீட்டை விட்டு அமிச்சிட்டீங்களா இல்லையா? என்னப்பா பதிலே சொல்லாம இருக்கீங்க? அப்படின்னா இன்னும் அவங்க இங்கேயே தான் இருக்காங்க, அப்படித்தானே? கபிலா, இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? கோவப்படாம எப்படிக்கா இருக்க முடியும்? வீட்டுல நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்கீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா? யார் அவங்க? அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு என்னக்கா சம்பந்தம்? அவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுக்கா. அதுவும் இந்த சிவாவை பார்க்கும்போது கண்டந்தூரமா வெட்டி போட்டு போல இருக்கு. கபிலா, என்னடா இது? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. ஒண்ணுமே இல்லாம தான் இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா? இல்லக்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எதுக்கு அவங்களை இந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா?